அதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்ல, சம்பாதிச்சுட்டு நம்ம சில சமயத்தில் என்ன செய்யற காசு பட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு எவ்வளோதான் உழைக்கிறாங்க. முன்னாடி இந்த பாட்டு படிச்சிருக்கேன், நல்ல பாட்டு, பழைய பாட்டு. கையில் வாங்கின பையில் போடல, காசு போன இடம் தெரியும். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல். I get the money, I didn't put it in my pocket yet, but I don't know where the money goes. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்து ஜீவி ஆண்டவரை ஆண்டு அன்பிக்கை சொல்கிறோம், ஆசீர்வாதம். ஸோ என்னது ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி நம்மளுக்கு தெரியணும். நம்மளுடைய ஃபைனான்ஸ் எங்கே போகுது? ஏனென்றால் உங்களுக்கு உழைக்க ஆண்டவர் கொடுத்துருக்காரு பலத்தை, சுகத்தை. ரெண்டாவது ஹெல்த்தி பாடி. இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமான சரீரம் தேவைப்பா, ஜபிக்கணும். அதுதான் ஜபிக்க சொல்லுவோம். ஆரோக்கியமான சுகம் தேவை. ஓகே. மூன்றாவது ரிலேஷன்ஷிப், சரியான உறவுகள். இதுக்காக நம்ம ஜபிக்கணும். சரியான உறவுகள் நம்ம வச்சுக்கணும். உறவுகள் சரியில்லைனாக்க பார்த்துங்க. அந்த உறவுகள் வேற இடத்துல வராங்க, பேசுகிறாங்க. உறவுகள் தப்பான்னு சொல்லலை, வேற மாதிரியான பேசுவாங்க, வேற மாதிரி நான் ஏண்டி பண்ணுவானுங்க. ஸோ வி ட்ரை டு அவாய்ட் த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே. ஸோ என்ன அன்பானவர்களே, 5 காரியம் சொன்னேன் நம்முடைய ஜபத்தில். 5 காரியம், 5 சாவிகள். என்ன முதல் சாவி? யார்கிட்ட ஜபிக்கிறோம்? அப்பா கிட்ட ஜபிக்கிறோம். ரெண்டாவது எதுக்காக ஜபிக்கிறோம்? தேவனுடைய சித்தம் முதலாவதாக. எப்போ ஜபிக்கிறோம்? அன்றாட ஜபிக்கணும். 4வது எங்கே ஜபிக்கணும்? நம்ம தனிப்பட்ட முறையில் அறைக்குள்ள தனிமையில் நம்ம ஜபிக்கணும். 5வது எப்படி நம்ம ஜபிக்கணும்? உயிரத்தோடு நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜபிக்கணும், உலகத்துள்ள காரியங்கள் ஜபிக்கணும். ஸோ அதனால அன்பானவர்களே, we form a relation, a personal relationship with our heavenly Father. ஜபம் நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு நம்ம உறவை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஜபம். புரியுமா? எங்களை இன்றும் என்றும் மறக்காதவரை நாங்கள் மறக்கிறோம், நாங்கள் மறக்கிறோம். நீங்கள் மறக்காத இருக்கிற தேவன் இன்று மீண்டுமாக ஆண்டவரே உங்களோடு நாங்கள் அன்புனியமாக ஆண்டவரே உறவு ஜபம். எஸ் ஃபாதர். ஆமாம் ஆண்டவரே, இப்படி தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, காமிச்சு கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து ஆண்டவரே சொன்னீங்க, பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே உங்களுடைய சித்தம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அன்றாட எங்களுக்கு ஆண்டவரை அப்பத்தை தாங்க. அன்றாட நீங்கள் ஜபிக்கிறது இயேசு நாமத்தில் ஆமென். அப்படி எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து, என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி எல்லா நன்மையினால என்னுடைய நாமம் திருப்தியாகி கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக நன்றி. ஏழை எளியவர்களை, பெறல்களை நியாயமும் நீதியும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். என்ன பிதாவுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியம் உங்களோடும் இன்னோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Thank you. Thank you. ரொம்ப நன்றி. நன்றி. கடைசி நேரத்திலும் ஆராதனை பணிகளை செஞ்சீங்க. Thank you very much.